Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma warzuqni fahma. Rabbi shrahli sadri wayassirli amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்று நாங்கள் தஜ்வீத் 3 மாத கற்கை நெறியின் 2வது பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். சென்ற கிழமை நாங்கள் மஹ்ரஜ், அதாவது அரபு எழுத்துக்கள் உச்சரிக்கும் முறையை கவனித்தோம். அதாவது அரபு எழுத்துக்கள் சரியாக உச்சரிக்கப்படாத போது பாரிய அளவில் கருத்து மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதனை அவதானித்தோம். இன்று தஜ்வீத் சட்டப்பகுதியில் 1வது பாடத்தை கற்க இருக்கின்றோம். தஜ்வீத் சட்டப்பகுதியில் இன்றைய பாடம் ஹுரூஃபுல் கல்கலா. நான் உங்களுக்கு இலகுவான பாடத்திலிருந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது இன்று இது சின்ன ஒரு பாடம், ஹுரூஃபுல் கல்கலா என்பது. இதனை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். கல்கலா என்றால் அழுத்தி உச்சரித்தல். அதாவது குறிப்பிட்ட சட்டத்திற்குரிய எழுத்துக்கள் வரக்கூடிய இடத்தில் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களின் ஓசை நன்கு வெளித்தெரியக்கூடியவாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். இதுதான் ஹுரூஃபுல் கல்கலா என்பது. கல்கலாவின் எழுத்துக்கள் 5: காஃப், தா, பா, ஜா, தா. இந்த 5 எழுத்துக்களும் கல்கலாவின் எழுத்துக்கள். உங்களுக்கு இதனை நினைவில் வைத்துக் கொள்வது, இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு குத்துபுஜத் என்ற வசனத்தை நீங்கள் பாடமாக்கி கொண்டால் அதிலுள்ள 5 எழுத்துக்களும் தான் கல்கலாவின் எழுத்துக்கள். எனவே உங்களுக்கு மறக்காமல் இருப்பதற்கு இந்த வசனத்தை பாடமாக்கி கொண்டால் இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதன் நிபந்தனைகள் 3. உங்களுக்கு தெரியும், கல்கலா என்றால் அழுத்தி உச்சரித்தல் என்பது. அதற்குரிய எழுத்துக்கள் 5: கா, தா, பா, ஜா, தா. இந்த 5 எழுத்துக்களும் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய நிபந்தனைகள் 3. அவை உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம் என்ற ஒழுங்கில் அமையும். அதை நாங்கள் உதாரணங்கள் மூலமாக பார்ப்போம். இதன் அதற்கான உதாரணம். அதன் 3 தரங்களும் உயர்ந்த தரம் என்னும் போது, உதாரணமாக குறிப்பிட்ட கல்கலாவுடைய அந்த 5 எழுத்துக்களும் அல்லது அதில் ஏதாவது ஒரு எழுத்து நிறுத்தும் போது சத்து பெற்று வருமாக இருந்தால் அதனை நன்கு ஓசை வெளித்தெரியக்கூடியவாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். சரிதானே? அடுத்ததாக 2வது நடுத்தரம். அது குறிப்பிட்ட அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக முடியும் போது, நிறுத்தும் போது சுக்குன் பெற்று வந்தால் அது நடுத்தரம். 3வது குறிப்பிட்ட அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஒரு சொல்லில் நடுவில் சுக்குன் பெற்று வந்தால் அவை தாழ்ந்த தரம். சரிதானே? இவ்வாறு நினைவில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உயர்ந்த தரம் என்பது குறிப்பிட்ட கல்கலாவின் எழுத்துக்கள்
நிறுத்தும் போது சத்து பெற்று வந்தால் அது உயர்ந்த தரம். அதே போல் நிறுத்தும் போது அந்த எழுத்துக்கள் சுக்கும் பெற்று வந்தால் அது நடுத்தரம். எனவே உயர்ந்த தரம் நிறுத்தும் போது சத்து பெற்று வர வேண்டும், நடுத்தரம் நிறுத்தும் போது சுக்குன் பெற்று வர வேண்டும். மூன்றாவது சற்று வித்தியாசம், அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் ஒரு சொல்லில் நடு எழுத்தாக சுக்குன் பெற்று வந்தார், அது தாழ்ந்த தரம். அதாவது குறைந்த தரம் என்பதைத்தான் இங்கு தாழ்ந்த தரம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு இது விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கான உதாரணங்களை பார்ப்போம். இப்போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கல்கலாவின் எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக சத்து பெற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஜ ஜீம் சத்து பெற்று வந்திருக்குது, இங்கே பா சத்து பெற்று வந்திருக்குது, இங்கே பா சத்து பெற்று வந்திருக்குது. இது குர்ஆனில் ஓதும் போது இறுதி எழுத்தாக சத்து பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள். எனவே இதனை இந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் நன்கு வெளித்தெரியும் படியாக அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அதாவது ஹஜ்ஜ, தப்ப, அஹக் அவ்வாறு ஓத வேண்டும். ஹஜ்ஜ, தப்ப, அஹக் என்று ஓத வேண்டும். பதிலாக ஹஜ்ஜ, தப்ப, அஹக் என்று ஓதுவது பிழை. நன்றாக அந்த எழுத்துக்கள் வெளித்தெரிய வேண்டும், வெளித்தெரியக்கூடியவாறு அழுத்தி உச்சரிக்கப்பட வேண்டும். இதனை பாருங்கள். தப்பத் யதா அபி லஹபி வ தப். இந்த இடத்தில் முடியும், அதாவது நிறுத்தக்கூடிய இடத்தில் குறிப்பிட்ட பா சத்து பெற்று வந்திருக்கிறது. எனவே அது கல்கலாவுடைய உயர்ந்த தரம். எனவே அந்த இடத்தில் அழுத்தி உச்சரிக்க வேண்டும். வத்தப்பு, வத்தப்பு என உச்சரிக்க வேண்டும். அதே நேரம் இந்த பாவை அந்த கல்கலாவுடைய சட்டத்துக்கு உட்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும், நடுவுல சத்து பெற்று வரக்கூடியவாறு நாங்கள் பாவை ஏற்கனவே படிக்கவில்லை. அதாவது குறிப்பிட்ட எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக நிறுத்தும் போதுதான் சத்து பெற்று வர வேண்டும். இந்த எழுத்து நடு எழுத்தில் ஒரு சொல்லில் நடுவில் சத்து பெற்று வந்திருப்பதனால் இது கல்கலாவின் சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. எனவே இதனை லேசாக சும்மா இதனை தப்பத்தியதா அவ்வாறு ஓத வேண்டும். தப்பத் யதா அபி லஹபியூ வ தப். லஹபியூ நெஞ்சால எடுத்தால அந்த ஓசை வெளிவர வேண்டும். லஹபியூ வ தப் இந்த இடத்துல நன்றாக பா உச்சரிக்கப்பட வேண்டும். சரிதானே? அடுத்தது இதனை கவனித்துக் கொள்ள சூரத்துல் அஸ்ர்ல வரக்கூடிய ஆயத்து வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபிஸ் சபர். அந்த இடத்தில் நீங்க இந்த பாவுக்கு சொன்னது போல் இதனை விளங்கி கொள்ள வேண்டாம். காரணம் என்னன்னா இந்த இடத்தில் நிப்பாட்ட முடியும், நிறுத்தியும் ஓத முடியும், சேர்த்தும் ஓத முடியும். எனவே குர்ஆனில் சில இடங்களில் இவ்வாறு நிறுத்தற்குறி இல்லாமல் போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்தில் உங்களுக்கு நீங்க அதை விளங்கி கொள்ளணும். இது நிறுத்தவும் முடியும். எனவே இது கல்கலாவின் சட்டத்திற்கு உட்பட்டது. பா சத்து பெற்று வந்திருக்குது நிறுத்தக்கூடிய இடத்தில். எனவே வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபிஸ் சபர். சரிதானே? அந்த அவ்வாறு நாங்கள் இதனை நன்கு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அதாவது இறுதி எழுத்தாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் சத்து பெற்று வரும்போது.
தப்பத் யதா அபி லஹபிவ் வதப் வதவா சௌபில் ஹக்கி வதவா சௌபிஸ் சபர் என்று ஓதினால் பிழை. நன்றாக அழுத்தி உச்சரிக்கப்பட வேண்டும். தப்பத் யதா அபி லஹபிவ் வதப் வதவா சௌபில் ஹக்கி வதவா சௌபிஸ் சபர் என்றவாறு நன்கு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக நடுத்தரம். நடுத்தரம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல ஏற்கனவே பார்த்தோம். குறிப்பிட்ட எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக சத்து பெற்று வர வேண்டும் என்று, அது உயர்ந்த தரம். இறுதி எழுத்தாக சுக்குன் பெற்று வந்தால் அது நடுத்தரம். இவை இறுதி எழுத்தாக சுக்குன் பெற்று வந்திருக்கின்றது. நீங்க இதை கவனிங்க. உதாரணமாக குர்ஆனில் குல் ஹுவல்லாஹு அஹத், அஹதுன் என்றுதான் லம்மத்தின் மீதுதான் குர்ஆனில் இருக்கும். ஆனாலும் இவ்வாறு ஒரு நிறுத்த குறி போட்டு அதை நிறுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நாங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு தெரியும் அஹத் என்றுதான் ஓதுவோம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அவ்வாறு தானே ஓதுவோம். எனவே நாங்கள் லம்மத்தை பெற்று வந்திருந்தாலும் கடைசி எழுத்து நிறுத்தும் போது சுக்குன் வைத்து நாங்கள் நிறுத்துவோம். எனவே அந்த எழுத்து கல்கலாவின் சட்டத்துக்கு உட்படுகின்றது. எனவே அந்த கல்கலாவின் சட்டத்தோடு அதனை நன்கு அந்த எழுத்து வெளித்தெரியக்கூடியவாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அஹத். ஏனைய உதாரணங்களை பாருங்கள். கரீப், மஜீத், ஹலக், குனூத், மரீஜ் அவ்வாறு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். பதிலாக அஹத், கரீப், மஜீத், ஹலக், குனூத், மரீஜ் என்று ஓதினால் அது பிழை. அடுத்த உதாரணம் தாழ்ந்த தரம். தாழ்ந்த தரம் என்பது குறைந்த தரம், சரிதானே? அது உங்களுக்கு தெரியும். குறிப்பிட்ட எழுத்துக்கள் ஒரு சொல்லில் நடுவில் சுக்குன் பெற்று வருவது. இதில் உங்களுக்கு தெரியும் நடுவில் சுக்குன் பெற்று வந்திருக்கின்றன. யத்ஹுலூன, வஜ்ஹஹா, யத்பஉ, யப்தஉ, சரிதானே? யத்ஹுலூன, வஜ்ஹஹா, யத்பஉ, யப்தஉ அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் இங்கு அழுத்தி உச்சரிக்க வேண்டும். அதாவது இதனை யத்ஹுலூன, வஜ்ஹஹா, யத்பஉ, யப்தஉ என்று ஓதினால் பிழை. அந்த இடத்தில் அழுத்தி உச்சரிக்க வேண்டும். இவ்வளவுதான் ஹுருஃபுல் கல்கலாவுடைய சட்டங்கள், சரிதானே? ஆரம்பத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை பார்ப்போமாக இருந்தால், கல்கலா என்பது அழுத்தி உச்சரித்தல். அதன் எழுத்துக்கள் 5: ப, த, ப, ஜ, த. உங்களுக்கு லேசா நினைவு வச்சு கொள்வதற்கு கொத்துபு ஜத் என்று சொல்ல நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதன் நிபந்தனைகள் 3: உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம், சரிதானே? உயர்ந்த தரம் என்பது குறிப்பிட்ட கல்கலாவுடைய எழுத்துக்கள் நிறுத்தும் போது சத்து பெற்று வந்தால் அது உயர்ந்த தரம். அதே எழுத்துக்கள் நிறுத்தும் போது சுக்குன் பெற்று வந்தால் அது நடுத்தரம். அதே எழுத்துக்கள் ஒரு சொல்லில் இடையில் சுக்குன் பெற்று வந்தால் அது தாழ்ந்த தரம். சரிதானே? விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கான உதாரணங்கள்:
கடைசி எழுத்தாக சத்து பெற்று வந்திருப்பது உயர்ந்த தரம். ஹஜ்ஜ, தப்ப, அஹக். நடுத்தரம் அஹத், கரீப், மஜீத், ஹலக், குனூத், மரீஜ். தாழ்ந்ததரம் யத்ஹுலூன, வஜ்ஹஹ, யத்பஉ, யப்தஉ. இவ்வளவுதான் கல்கலாவுடைய சட்டங்கள். அதாவது நீங்கள் அஹத், கரீபுன்னு லம்ம வரக்கூடிய மாதிரி சொல்றல, அத சுக்குன் வரக்கூடிய மாதிரி கூடுதலா கொஞ்சம் அழுத்த வேண்டும். அஹத், கரீப், கரீப், கரீபு அப்படி சொல்றல, கரீப், இப், இது அப்படித்தான் வர வேண்டும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த குறிப்பிட்ட சூறால சரிதானே, சூரா லஹப் அல்லது சூரா மசத், இந்த சூறால 3 சட்டங்களும் உட்படுகின்றன. உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்தில் கடைசி எழுத்து சத்து பெற்று வந்திருக்கின்றது. இந்த எழுத்துக்கள் கடைசி எழுத்தில் சுக்குன் பெற்று நிறுத்த வேண்டிய இடங்கள். இது நடுவில் சுக்குன் பெற்று வந்திருக்கின்றது. எனவே இதனை கொஞ்சம் பார்ப்போம். தப்பத் யதா அபி லஹபி வதப், வதப், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், கஸப், சயஸ்லா நாரன் ذات லஹப், லஹப், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், ஹத்தப், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், ஹப்லும் மின் மஸத். சரிதானே? இவ்வாறு இதில் 3 சட்டங்களும் உட்படுகின்றன. எனவே நீங்கள் அதனை நன்கு கவனித்து ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பொதுவாக தஜ்வீத் சட்டங்கள் படிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சட்டத்தை மட்டும் கவனித்துக் கொண்டு போவோம். தஜ்வீத் சட்டம் உதாரணமாக ஒரு சூறாக்கள் ஓதினால் பல சட்டங்கள் வரும். உதாரணமாக நாங்கள் கல்கலா படிக்கும் போது நாங்கள் ஏனைய சட்டங்களையும் அதில் கவனித்துக் கொள்ளாமல் நாங்கள் கல்கலாவுடைய சட்டத்தை மட்டும் கவனித்துக் கொண்டு போனால் போதுமானது என்று அந்தந்த சட்டங்கள் வரும்போது அந்தந்த இடத்தில் நாங்கள் படித்துக் கொள்வோம். அடுத்து உங்களுக்கு இந்த கல்கலாவுடைய சட்டங்கள் 3 தரங்களிலும் வரக்கூடிய 10 சூறாக்களை இந்த இடத்தில் குறித்திருக்கின்றேன். இதெல்லாம் அம்ம ஜூஸுக்கு கீழே. நான் எல்லாத்துக்கும் அவ்வாறான உதாரணங்கள் தான் இருக்கிறேன் என்று கேட்டால், பொதுவாக அம்ம ஜூஸு கீழே இலகுவாய்க்கும் பார்க்கறதுக்கு, ஏன்னா பலதரப்பட்டவங்க இதுல படிப்பவர்களாக இருப்பீர்கள். எனவே சின்ன சூறாக்கள் ஜுசு அம்மாவுக்கு கீழுள்ள சூறாக்கள் எடுத்திருக்கிறேன். இதில் நீங்கள் இந்த சூறாக்கள் எடுத்து பாருங்கள். அதில் 3 தரத்தில் வரக்கூடிய சட்டங்களும் இருக்கின்றன. நீங்க அந்த சட்டங்களை கவனிக்கும் போது இவ்வாறு கவனிக்க வேண்டும். குறிப்பிட்ட எந்த எழுத்து வந்திருக்கின்றது, அது எந்த தரத்தில் வந்திருக்கின்றன, அதனை எவ்வாறு ஓத வேண்டும், எந்த தரத்தில் ஓத வேண்டும் என்ற நிபந்தனைகளோட நீங்கள் இதனை கவனியுங்கள். அதே நேரம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சூறால் மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அந்த ஓதக்கூடிய பகுதிகளிலும்
இந்த சட்டங்களை தேடி ஓதி நன்றாக பயிற்சி பெற்றுக்கோங்க. இந்த எந்த அளவு பயிற்சி பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நன்றாக வாய்க்கு பழக்கம் வரும். சரிதானே? ஏற்கனவே நாங்கள் படித்து முடித்து கல்கலாவுடைய சட்டங்கள். இது அதோட அதனுடன் தொடர்பட்டவை அல்ல என்றால் நான் இந்த இடத்தில் இதனை சொல்லிக்கொள்வது நல்லம் என்று நினைக்கிறேன். என்றால் குர்ஆன் ஓதும் போது சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இதனையும் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு சூறாக்களை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது அஊது பிஸ்மில் சொல்ல வேண்டும். அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரிதானே? அப்ப இங்கே அலிஃப், இங்கே ஐன், அது ரெண்டும் வித்தியாசமா சொல்லப்பட வேண்டும். இரண்டும் ஒரே மாதிரி வராமல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரிதானே? அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த இடத்துல பில்லாஹி. சரிதானே? அவ்வாறு உச்சரிக்க வேண்டும். இந்த இடத்தில் நிர்ரஜீம் 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 வந்து வல்லினமாக உச்சரிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் நூன் வந்து கசர பெற்று வருகின்றது. எனவே நிர்ரஜீம். அதே போல் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா ஹி சரிதானே? ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் ராவ மட்டும்தான் நாங்கள் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், மாணவர்கள், எங்கள் மதர்சாவில் நிறைய அனுபவம் என்னென்றா, இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில் ஓதுற நேரம் இப்படியே ஓதுவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று. இது பெரும்பாலும் நர்சரி கிரேட் 1 மாணவர்கள் வந்து சேரும்போது அல்லது இடையில் பிள்ளைகள் வந்து சேரும்போது பலர் அவ்வாறு ஓதுவார்கள். எல்லாரும் இல்லாவிட்டால் பலர் அவ்வாறு ஓதுவார்கள். காரணம் பலதாக இருக்கலாம். சில நேரம் நர்சரி மற்ற வெளியிடங்களில் ஆசிரியர்கள் தஜ்வீத்களை சரியாக தெரியாமல் அல்லது இதனை ஓதக்கூடிய ஒழுங்குகளை சரியாக தெரியாமல் இருக்க கூடும். எல்லாரும் இல்லை, சில இடங்களில். எனவே அந்த சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், நர்சரி பிள்ளைன்றனால கிரேட் 1ன்றனால அவங்க குறிப்பிட்ட நர்சரின்னு ஒரு வருஷம் இதே ஒழுங்குல அவங்க திருப்பி திருப்பி ஓதினாங்க என்றால் அவங்களுக்கு நல்ல ஆள் மனசுல பதிஞ்சிரும். அது திருப்பி மாத்துறது சரி கஷ்டம். நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சொல்லுவார்கள், திருப்பி மீண்டும் பழையபடி போவார்கள் அந்த இடத்துக்கு. என்றால் அவங்களை கொஞ்சம் மாத்திர சிரமமா இருக்கும். ஏன்னா மிச்ச நாள் ஒரு வருஷமாக திருப்பி திருப்பி அதே ஓதின நேரம் அவங்களுக்கு நல்லா வாய்க்கு பழக்கப்பட்டு மனசுல பதிஞ்சியது. அதனால அதனை கொஞ்சம் மாற்றுவது சிரமமாக இருக்கும். எனவே பெற்றார் இதனை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு இதனை சொல்ல சொல்லி திருப்பி பார்த்துக்கோங்க, இந்த ஒழுங்கில் சரியாக சொல்கிறார்களா என்று. இதனை நான் நினைக்கிறேன், இந்த ராவ வல்லினமாக உச்சரிக்க போற நேரம் இந்த
நூன் ஹரக்கத்தும் சேர்ந்து லம்மத்தா அது போல. ஷைத்தான் நுர் ரஜீம்டுவாங்க. பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மா நுர் ரஹீம்டுவாங்க. இந்த கசர ரெண்டையும் லம்மத்தாக்கி கொள்வாங்க. எனவே நாங்க கவனமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீ இதெல்லாம் கவனமாக சொல்லிப்பட வேண்டும். சரிதானே? அடுத்ததாக இன்னொன்று அல்லாஹும். நாங்கள் அல்லாஹும் என்று சொல்லாம வாய் நிறைய வல்லினமாக அல்லாஹு என்று சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அடுத்தது லில்லாஹி என்று வார நேரம் மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் குர்ஆனில் ஓதும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படித்தான் ஓதும். குல் ஹுவல்லாஹு குல் ஹுவல்லாஹுண்டாம குல் ஹுவல்லாஹு என்று ஓதுவதில்லை. ஹுவல்லாஹு என்று ஓதுவதில்லை. எனவே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு என்பதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹா அல்லது லம்மா பெற்று வருமாக இருந்தால் அதனை அல்லாஹ் என்பதை வல்லினமாக வாய் நிறைய உச்சரித்து ஓத வேண்டும். அதே நேரம் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர பெற்று வருமாக இருந்தால் அந்த இடத்தில் மெல்லினமாக லில்லாஹி அந்தவாறு ஓத வேண்டும். அதுக்குள்ள உதாரணங்களை பார்ப்பீங்க. இங்கே ஃபத்ஹா பெற்று வந்து உதாரணமா அவ்வான்றதுக்கு முன்னால அவ்வா ஃபத்ஹா பெற்று வந்திருக்குது. நாங்கள் எழுத்த பார்க்க தேவையில்ல, ஹரக்கத்தை தான் பார்க்கணும். அல்லாஹ்க்கு முன்னால ஃபத்ஹா பெற்று வந்திருந்தால் ஹுவல்லாஹு ஹுவல்லாஹு என்று ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு. அதே மாதிரி அல்லாஹ்க்கு முன்னால இங்கே ஃபத்ஹா பெற்று வந்திருக்குது. இன்னல்லாஹ இன்னல்லாஹ அவ்வாறு ஓத வேண்டும். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ற அல்லாஹ்க்கு முன்னால ஃபத்ஹா வந்திருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ்க்கு முன்னால ஃபத்ஹா வந்திருக்கு. மாஷா அல்லாஹ் அவ்வாறு ஓத வேண்டும். அதே போல் லம்மா பெற்று வந்திருக்கு. இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் லாம் வந்து லம்மா பெற்று வந்திருக்குது. அல்லாஹ்க்கு முன்னால லம்மா வந்திருக்குது. எனவே ரசூலுல்லா என்று ஓத வேண்டும். இங்கே கா லம்மத் பெற்று வந்திருக்குது. அல்லாஹ்க்கு முன்னால லம்மா ஒன்று வந்திருக்குது. வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ் என்று ஓத வேண்டும். அதே போல் இங்கு கசர பெற்று வந்திருக்குது. பாருங்க, மீன் கசர பெற்று அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால கசர வந்திருக்குது. அப்ப நாங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லா மில்லா அண்டு லேசா ஓதணும். அவ்வா அண்டு வல்லினமா ஓதுற மாதிரி இங்க மெல்லினமா மில்லா அவ்வா லில்லா. உதாரணம் அப்படி பாருங்க, அவ்வா லில்லா இங்க வர மாதிரி. திக்ரில்லா திக்ரில்லா திக்ரில்லா. சரிதானே? அவ்வாறு நீங்கள் இதை நினைவித்துக் கொண்டால் போதும். அவ்வான்றதுக்கு முன்னால ஃபத்ஹா லம்மா வந்தா வல்லினமாக வாய் நிறைய அவ்வா என்று ஓத வேண்டும். அல்லான்றதுக்கு முன்னால கசர வந்தால் லில்லாஹி அல்லாஹு லில்லாஹி அந்த ஓசை நயம் விளங்கும் ஓதக்குள்ள. எனவே இதனையும் கவனத்தில் கொள்ளுங்க. நான் இங்கே கல்கலாவுடைய சட்டங்களுக்கு உட்படுறல இது. நான் இந்த குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் நேரம் சில விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக முக்கியமான விடயங்களை இந்த இடத்தில் குறிப்பிட்டேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் தினமும் குர்ஆன் ஓதுபவர்களாக இருப்போம். எனவே குறிப்பிட்ட சூறா ஒன்றை ஓதும் பொழுது ஒரு சூறாவை முடிக்கலாம், அல்லது இடையில் நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால், உதாரணமாக ஒரு 5 நிறுத்துவோம், அல்லது 10 ஆயத்து ஓதிவிட்டு நிறுத்துவோம் அடுத்த நாளைக்கு தொடர்ந்து ஓதுறதுக்கு. அப்படி நிறுத்தும் போது நாங்கள்
இடையில் நிறுத்துவதாக இருந்தால் ஒரு ஆயத்து முடிகிற இடத்துல தான் எப்பவும் நிறுத்த வேண்டும். அது உங்களுக்கு தெரியும் தானே. அந்த இடத்தில் நாங்கள் நிறுத்திட்டு அடுத்த நாளோ அல்லது அடுத்த சந்தர்ப்பத்திலேயோ ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மட்டும் சொன்னால் போதுமானது. சரிதானே. அவ்வாறு ஓதி ஆரம்பிப்பது சிறந்ததாகும். புதியதொரு சூறாவை ஆரம்பிப்பதாயின் புதியதொரு சூறா ஒன்றே நாங்கள் தொடங்கி ஆரம்பிச்சு ஓத போறதா இருந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இரண்டையும் ஓதி ஆரம்பிக்க வேண்டும். சரிதானே. அதனையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுக்கு பயிற்சியில் தந்திக்கிறேன். இவ்வாறான பயிற்சியை நீங்க செய்து பாருங்க. ஏன்னுட்டு அவங்களுக்கு அடுத்த வகுப்பு தொடங்குவதற்கு ஒரு கிழமை டைம் இருக்கின்றது. எனவே அதுக்குள்ள உங்களை நல்லா ட்ரெயின்ட் ஆக்கிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனவே பயிற்சி எடுத்துக்கொண்டால் நன்றாக ஓதி ஓதி பழகினால் அது நன்றாக மனதில் பதியும். எனவே இந்த பயிற்சிகளையும் செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் நீங்கள் இந்த வகுப்புக்கு வார நேரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புக்கு வார நேரம் குர்ஆன் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க. லேசி தானே. அந்த இடத்துலையே ஓதி காட்டுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். அந்த இடத்துலையே அந்த குறிப்பிட்ட எழுத்துக்குரிய எழுத்துக்களை தேடி ஓதி காட்டுற நேரம் அவங்களுக்கு நல்லா பதியும். அந்த குறிப்பிட்ட வகுப்பில் நாங்கள் இப்படி ஓதினோம், இதைத்தான் ஓதினோம், இந்த இடத்தில் ஓதினோம் நினைவாருன்னா நல்லா பதியும். அதனால அவங்களுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆகும். எனவே குர்ஆன் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க. அடுத்ததாக நான் இங்க அவங்களுக்கு சில இடங்கள்ல ரெட் கலர்ல மட்டும் ஹைலைட் பண்ணி குறிப்பிட்ட சட்டங்களை காட்டிக்கிறேன். பொதுவா எல்லாம் தொடர்ந்து தஜ்வீத் பாடம் முடியும் வரை அந்த குறிப்பிட்ட ஒரு எழுத்தில் தான் நான் ஒரு நிறத்தில் தான் சிவப்பு நிறத்தில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட சட்டங்களுக்குரிய எழுத்தை உங்களுக்கு நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த சிவப்பு நிறத்தில் போட்டு காட்டியிருக்கின்றேன். எனவே நீங்கள் குர்ஆன்ல ஓதுற நேரம் அந்த உங்களுக்கு தெரியும் தஜ்வீத் குர்ஆன் சிலது இருக்கின்றது, பல இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு தஜ்வீத் சட்டத்துக்கும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் தான் நினைக்கிறேன் அந்த குர்ஆன் எடுக்காம இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. நாங்க இந்த தஜ்வீத் பாடத்துல அந்த குர்ஆன் இல்லாம சும்மா ஒரு கலர்களும் இல்லாம பொதுவான குர்ஆனை எடுத்து நாங்கள் ஓதுவோம். ஏன்னு கேட்டால் சில நேரம் அந்த கலர்கள் வரும்போதுதான் இந்த இடத்துல இவ்வாறு ஓத வேண்டும், இந்த இடத்துல இவ்வாறு ஓத வேண்டும் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஓதிப்படும். ஆனா அதுல என்ன சட்டம்ன்று சில நேரம் மறந்து வைத்திரும். அடுத்தது என்ன சும்மா ஒரு குர்ஆன் அந்த கலர் இல்லாத ஒரு குர்ஆன் எடுத்து ஓதும் நேரம் அந்த சட்டமே தெரியாமல் போகும். அந்த இடத்தில் எவ்வாறு ஓத வேண்டும் என்று அவங்களுக்கு மறந்துடும். என்று அந்த கலரைத்தானே பழக்கம். அதனால எனவே அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரயோசனத்துக்காக செய்திருப்பார்கள். இருந்தாலும் நாங்கள் அப்படியான குர்ஆனை வைத்துக் கொள்ளாமல் சாதாரணமா சும்மா ஒன்று மாக்கள் இல்லாத குர்ஆனை வச்சு கொண்டு ஓதுவோம். அப்பதான் எங்களுக்கு எந்த சட்டம் எங்கே வருதுன்றது எங்கின எடுத்தாலும் எந்த குர்ஆன் எடுத்தாலும் ஓதக்கூடியவாறு பயிற்சியை பெற்றுக்கொள்ளும். நான் பொதுவாக அந்த ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கலரை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னுட்டு அந்த இடத்தில் குறிப்பா அவங்களுக்கு அந்த அந்த சட்டம் வரக்கூடிய எழுத்தை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியதுக்காக மட்டும் இந்த ரெட் கலர் முழுமையா எல்லா இந்த முழு தஜ்வீத் இது முடியங்காட்டி இந்த ஒரு கலர்ல தான் காட்டுவேன். அப்ப உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்காது தானே. எனவே நீங்கள் அதனையும் கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கொள்றேன். இந்த தஜ்வீத் கற்கை நெறி நான் பொதுவாக எல்லாரும் இதனை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாட்ஸ்அப்களில் ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுறதுனால நான்
உங்களுக்கு தெரியும் ஜூம் வகுப்பில் நேரடியாக கலந்து கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஓதி காட்டுகிறார்கள். தற்போதைக்கு 5 கிளாஸ்கள் முடிந்திருக்கின்றன. எனவே நிறைய பேர் இப்போ ஓதி காட்டுறாங்க. அதெல்லாம் நான் அப்படியே இந்த ரெக்கார்டிங்கை கொண்டு வந்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போடுறேன். சில நேரம் சில பேர் நீ உண்மையிலே படிக்கத்தானே கிளாஸ்க்கு வர, அதனால அவங்களுக்கு பிழை விடுவாங்க, சரியா ஓத தெரியாம சில பேர் கேட்கும். அப்படியான சில சங்கடங்கள் வரணும்னா அவங்க அவ்வளோ நல்லம் இல்லாம அதை எல்லா இடத்துக்கும் நாங்க போடுறது வாட்ஸ்அப் குழுமங்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் சிலர் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. எனவே அந்த பாதி தேவையும் இல்லை. இன்னொன்றும் அதுக்கு காரணம் என்னட்டா நிறைய இந்த இது மிச்சம் கூடுதலாக டைம் எடுக்கும் உங்களுக்கு அதெல்லாம். அதனால நான் அதை தவிர்த்து இங்க இந்த குறிப்பிட்ட சட்டத்தை மட்டும் இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி இதனை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதுகளில் போடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையில் இதில் நான் நிறைய பேர் பாடம் தந்திருக்கிறார்கள் ஜூம் கிளாஸில். அதனை நான் இதில் சேர்க்கவில்லை, எடிட் பண்ணிவிட்டு இதனை படித்து தரக்கூடிய வகுப்பு மட்டும்தான் இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கின்றன. இன்னொரு காரணம் இருக்குது, சில நேரம் இதை இப்படி போறதுனால அடுத்தடுத்த வகுப்புல ஓத மாட்டாங்க. சில விருப்பம் வெளியில அப்படி பிழையா ஓதிப்படுறது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அப்படி வெளியில போற நேரம் அடுத்த கிளாஸ்ல ஓத பார்க்க மாட்டாங்க. எனவே அதை தவிர்த்து கொள்றதுனால அது தேவையும் இல்லைன்னா நீங்க இதை படிச்சு நீங்க அதுக்குள்ள ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா ஒழுங்குபடுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்படி ஒரு வேலை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு மாசத்துக்கு இல்லாட்டி குறிப்பிட்ட தஜ்வீத் சட்டங்கள் முடியும் போது நாங்க ஒரு ஜூம் கிளாஸில் எல்லாரும் அவங்களும் மோதி நாங்களும் மோதி காட்டி அப்படி நல்ல ஒரு ட்ரைனிங் எடுப்போம். அதெல்லாம் நாங்கள் இப்படி வாட்ஸ்அப் இதுலயும் அனுப்ப வேண்டிய தேவை இல்லை. அதே நேரம் ஒவ்வொரு வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை நடக்கிற வகுப்புல நிறைய பேர் ஓதி காட்டுகிறார்கள். நான் அதெல்லாம் இந்த இடத்தில் எடிட் பண்ணிவிட்டு தான் பொது இதுல போடுகின்றேன். எனவே அதனையும் இங்கு சொல்லிக்கொள்றேன். வேறு ஒன்றுமில்லை. உங்களுக்கு தெரியும் சட்டங்கள் கல்கலாவுடைய சட்டங்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது கல்கலா என்றால் அழுத்தி உச்சரித்தல் என்பதாகும். அதனுடைய எழுத்துக்கள் 5 பா தா ப ஜ தா இலவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு குத்துபுஜத் என்ற சொல்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக அது 3 நிபந்தனைகளோட இருக்கும். உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம். உயர்ந்த தரம் கடைசி எழுத்து சத்து பெற்று வருவது, நடுத்தரம் கடைசி எழுத்து சுக்குன் பெற்று வருவது, தாழ்ந்த தரம் கடைசி எழுத்து நடு எழுத்து குறிப்பிட்ட ஒரு சொல்லில் நடு எழுத்து சுக்குன் பெற்று வருவது. இதனை மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜ என்ற நேரம் அந்த சவுண்ட் வித்தியாசம், உயர்ந்த தரம் நடுத்தரம் தாழ்ந்த தரத்துக்குள்ள வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க. ஹஜ்ஜ தப்ப அஹக்கு, அதாவது கொஞ்சம் நல்ல உயர்ந்த தரமாக இருக்கின்றது. இரண்டாவது அஹத், கரீப், மஜீத், ஹலக், கனூத், மரீஜ் என்றவான அதை விட கொஞ்சம் சற்று குறைந்த நிலையில் வருகின்றது. இது தாழ்ந்த தரம்ன்ற நேரம் யத்ஹுலூன வஜ்ஹஹா யத்பஉ யப்தஉ, அது அதனை விட சற்று குறைந்த தரத்தில் வருகின்றது. அதாவது அந்த ஓசை ஒன்றை விட ஒன்று சற்று குறைவான சவுண்டில் வருகின்றது. அதனை கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதாவது உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம். தாழ்ந்த தரம் என்பது உயர்ந்த தரத்தை விட நடுத்தரம் குறைவு, நடுத்தரத்தை விட
குறைந்த தரம் என்றதைத்தான் இங்க தாழ்ந்த தரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, இதோட நாங்கள் முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.